ஹலோ மக்களே, வெல்கம் டு சுகுசோ கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தரமான சுவையான சிக்கன் பிரியாணி. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய்யும் 4 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை போட்டுக்குங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 4 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதோட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து வதக்கிங்க. 4 பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அதை வதக்கிங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கைவிடாமல் கலருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வாஷ் பண்ண 1 kg சிக்கனை போட்டு வதக்குங்க. பிறகு 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் போட்டுக்கோங்க. தண்ணி அளவு 3 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச 3/4 கிலோ பிரியாணி அரிசியை தண்ணி நல்லா கொச்சி பிறகு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொச்ச பிறகு ஊற வச்ச பிரியாணி அரிசியை தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. ½ லெமன் பிழிஞ்சுக்குங்க. பிழிஞ்சிட்டு அதை நல்லா கலரிட்டு உப்பு இருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்குங்க. 1 கிலோ சிக்கனுக்கு ½ kg ரைஸும் போடலாம், 3/4 கிலோ ரைஸும் போடலாம், 1 கிலோ ரைஸும் போடலாம். ஆனால் நான் 3/4 கிலோ ரைஸ் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் தோசைக்கல் வச்சு ஸ்லோவாக டம் போட்டுங்க. 20 minutes later. இப்போ பாருங்கள், பிரியாணி எப்படி உதிரியாக பலன்னு வந்திருக்கு. லேசாக சூடு ஆறும்போதே அரிசி இன்னும் பலன்னு வரும். சுட சுட தரமான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் திரும்ப வேணும்னு கேட்பாங்க. உங்களுக்கு அடுத்த ரெசிபி என்ன வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்.